இந்த மெயின்ஸ் லெவல் டிஐய நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெயின்ஸ் லெவல் டிஐ என்ன மாதிரியான கான்செப்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அஃபைஸ் க்ளவுட் டீம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பேஸ்டு, வேரியபிள் பேஸ்டு, மிக்ஸ்டு டிஐ அண்ட் ஈக்குவேஷன் பேஸ்டு. ஸோ 4 கான்செப்ட் இந்த ஒரே டிஐல நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இதை டீகோட் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நான் இதை உங்களுக்கு சால்வ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த கொஸ்டினை நமக்கு கொடுத்தது யாருன்னா அஃபைஸ் க்ளவுட் டீம் தான். உங்களுக்கு அஃபைஸ் க்ளவுடில் கிராக் கரண்ட் அஃபைர்ஸ் பேக்கேஜ் வாங்கினா ஆப்டிடியூட் ரீசனிங்லேருந்து எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிஏயை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதை வச்சு அப்படிங்கிறதையும் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணிட்டு தான் கொஸ்டினுக்குள்ளே அப்ரோச் பண்ண போகணும். ஃபஸ்ட்டு அவங்க டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பார் கிராஃபில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 5 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த பை சார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜாகவும் கொடுத்துருக்காங்க, டிகிரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஷாப் ஏ இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷாப் பிக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாவையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. 3வது கொஸ்டினில் இந்த லாஜிக் யூஸ் ஆகும். இதை நோட் பண்ணாமல் இருந்தால் 3வது கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஜெட்டோடைய வேரியபிள் டீகோட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்காக நம்ம கிவன் டேட்டாவில் ஜெட்டுக்கு ரிலவெண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்க்கும்போது 3rd பாயிண்ட் நோட்டில் இருக்கு பாருங்கள். இப்போ இது 3யும் ஆட் பண்ணால் நமக்கு Z வேல்யூ 36 ஸ்கொயரோடைய வேல்யூ 1296, 11 கியூபோடைய வேல்யூ 1331 அண்ட் 373. ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3000 கிடைக்குது. அப்போ இந்த 3000 ஈக்குவல் டு ஜெட்டா, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த 5 ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிரும். அப்போ 8.5ஐ 3000ஆல் பெருக்கணும். அதுக்கப்புறம் 300ஆல் மைனஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? 8.5 இருக்குங்களா, இதை 8 + 0.5ன்னு பிரிக்கலாங்களா? அப்போ இதை தான் நம்ம 3000ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 8ஆல் 3000 பெருக்குனா என்ன வரும்? 24,000. கரெக்டு தானேங்க? இந்த 3 0 வந்துடும், 8 24. அப்போ திருப்பி இந்த 3000 0.5ஆல் பெருக்கலாம். இப்போ 3000 நம்ம 1ஆல் பெருக்குனா 3000 வரும். அப்போ அதில் பாதி என்ன? 1500. ஓகேங்களா? அப்போ 25500 அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸாக பின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதை பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அந்த ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரும் என்னமே உங்களுக்கு எந்த ஆன்சரும் வராமல் இருக்கும். ஸோ என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இந்த -300 பண்ணுறதை மறந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். மெயின்ஸில் அவசரப்படாமல் பதறாமல் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அப்போ இந்த 300 நீங்கள் மைனஸ் பண்ணால் 25200 அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி. ஸோ இதே மாதிரி இந்த 3000 கொண்டு வந்து இங்கே எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா QRST உடைய காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். அதை நம்ம ஒரு டேபிளில் ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வேரியபிளை டீகோட் பண்ணுறது எப்படி கண்டுபிடிச்சி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்க தான் இந்த நோட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா, இதை சால்வ் பண்ணால் நமக்கு 2 வேல்யூ வரும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில். அதில் வரக்கூடிய லார்ஜஸ்ட் ரூட் வந்து எக்ஸாகவும் ஸ்மாலஸ்ட் ரூட் வந்து ஒய்யாகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ண எடுத்து எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது. இங்கே A² இருக்குது, இங்கே 2 A² இருக்குது. அப்போ 2A² மைனஸ் A², இது இந்த பக்கம் கொஞ்சம் மைனஸ் தானே. அப்போ இங்கே என்ன வரும்? A² வந்துருமா? ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா? அப்போ -19 -16 -35Aன்னு வந்துருமா? ஓகேங்களா? ப்ளஸ் இந்த 306 அப்படியே இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா குவாட்ராட்டிக் அவுட் பண்ணணும். 3ஆல் அடிக்கலாம்.
102ன்னு வரும். 3 102ன்னு வரும். அப்ப இந்த 102வ 6 × 17ன்னு பிரிக்கலாங்களா? ஓகேங்களா? அப்ப 3, 6, 17 அப்படிங்கிற 3 டிவிஷனல் வேல்யூ கிடைக்குது. அப்ப இது 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 18, 17. 18 17ஆ பிரிச்சா நமக்கு 35 கிடைச்சிரும். அப்ப லார்ஜஸ்ட் வேல்யூவான 18 தான் நமக்கு இங்க சொன்ன மாதிரி எக்ஸ். ஸ்மாலஸ்ட் வேல்யூவான ஒய் தான் நமக்கு 17. ஓகேங்களா? 17 தான் ஒய். சிம்பிளா? இப்ப எக்ஸ், ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இங்க எக்ஸ்ன்னு இருக்கு. டைரக்ட்டா 18%ன்னு வந்துரும். இங்க ஒய் இருக்கு. இங்க டைரக்ட்டா 17%ன்னு வந்துரும். ஓகேங்களா? சரி. இங்க டிகிரில இருக்கே சார், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்களான்னா, அத தான் இப்ப சொல்லிக் குடுக்க போறேன். ஜஸ்ட் இந்த டிகிரிஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். இப்ப இந்த முழு சர்க்கிள சேர்த்துனா, இந்த முழு வட்டத்தையும் சேர்த்துனா நமக்கு 360 டிகிரி வருங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? பெர்சன்டேஜா இந்த ஃபுல் சர்க்கிளும் சேர்த்துனா 100. அப்போ 100 தான் நமக்கு 360 டிகிரி அப்படின்னா, ஓகேங்களா? இந்த எக்ஸ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். எக்ஸ் உடைய வேல்யூ என்ன 18. 4 18 என்ன 72. 72 + 7.2. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 79.2%. 79.29 டிகிரி. அப்ப இதுக்கான பெர்சன்டேஜ் வேல்யூ என்ன? இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் ரூல்ஸு. ஓகேங்களா? இப்படி கிராஸா மல்டிப்ளை பண்ணணும், அடிக்கணும். இப்படி கிராஸா அடிக்கணும். பக்கத்து பக்கத்துல அடிச்சுக்கணும். கிராஸா இருந்தாக்கல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப இதையும், இதையும் அடிக்கணும். இங்க ஒரு 0 சேர்த்துட்டு இத அடிங்க. ஸோ நமக்கு இந்த 2 0 2 0 போயிரும். இது 36ல அடிச்சா நமக்கு 22ன்னு வரும். அப்ப இதோடைய வேல்யூ பெர்சன்டேஜ்ல 22க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா 100% தான் 360 டிகிரி அப்படின்னா, எத்தனை பெர்சன்டேஜ்க்கு நமக்கு 79.2 டிகிரி வரும் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சோம்னா, நமக்கு இந்த டிகிரி வேல்யூ கிடைச்சிரும். டிகிரி டூ பெர்சன்டேஜ் கன்வர்ஷன். ஓகே. அதே மாரி இந்த 2 இடத்துலயும் நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த எல்லோ அண்ட் டார்க் ப்ளூக்கு. ஓகே. இந்த 4த் பாயிண்ட்ல என்னமோ சொல்லியிருக்காங்களே! என்னன்னு பார்த்தா ப்ராஃபிட். அதோடைய வேல்யூ இருக்கு. இந்த 3 உடைய வேல்யூவ வச்சு தான் இது ஃபுல்லா காஸ்ட் பிரைஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாரி ப்ராஃபிட்ட நீங்க வேல்யூவா கன்வெர்ட் பண்றதுக்கு, இப்ப பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணத வேல்யூவா கன்வெர்ட் பண்ணா இந்த 4வது பாயிண்ட். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ப்ராஃபிட் Q அண்ட் R உடைய டிஃபரன்ஸ் தான் இந்த 2250 அப்ப இது 2த்துடைய டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 5. இங்க ஒரு 22% 17% 5% தான் இந்த 2250. அப்ப 2250 அப்படிங்கிறது நமக்கு 5% அப்படின்னா 1% என்ன? அப்படின்னு பார்த்தா 450. ஸோ 1% உடைய வேல்யூ 450. அப்ப நம்ம இங்க 17, 22, 48ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அதே மாரி இந்த 450 கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய வேல்யூல. அப்ப 22% என்ன வரும்? உதாரணத்துக்கு 1 மட்டும் சால்வ் பண்ணி காட்டுறேன். 22%க்கு என்ன? 22 × 450. ஓகேங்களா? இத பெருக்குனா உங்களுக்கு 9900 வரும். 2ஆல ஒரு டைம் பெருக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இத 2ஆல பெருக்கிடணும் ஃபர்ஸ்ட்டு. 900 வரும். ஓகேங்களா? அப்புறம் 11ஆல பெருக்கணும். 11ஆல பெருக்கணும்னா அது ஒரு ஷார்ட்கட் இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சரி 11ஆல பெருக்குனா 9990. டைரக்ட்டா வந்துரும். 9090. சூப்பரா? அப்ப இதோடைய வேல்யூ ப்ராஃபிட் உடைய காஸ்ட் ரூபாய் வேல்யூ 9900. அப்ப இதே மாரி எல்லா இடத்துலயும் அந்த பெர்சன்டேஜ் வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம இந்த மாரி டேபிளா ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இப்ப நம்ம Q உடைய வேல்யூ தான் 990ன்னு 9900ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இங்க Z உடைய வேல்யூ அ 252,200. இது மாரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்க ஃபில் பண்ணிறணும். இது 2ம் நீங்க சால்வ் பண்ணி ஃபில் பண்ணிறணும். ஃபில் பண்ணிட்டு நமக்கு ஒரு லாஜிக் தெரியும். காஸ்ட் பிரைஸ் பிளஸ் இந்த ப்ராஃபிட் தான் என்னது? ஈக்குவல் டூ செல்லிங் பிரைஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் அவங்க குடுக்கலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாமளே எடுத்து எழுதிக்கணும். நாமளே கண்டுபிடிச்சுக்கணும். என்னென்ன இதெல்லாம் முடியுமோ, அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா, இந்த செல்லிங் பிரைஸ வச்சு தான்
நம்ம மார்க்டு பிரைஸையும், டிஸ்கவுண்ட்டையும் ஹேண்டில் பண்ண போறோம். இந்த டிஸ்கவுண்ட்டுக்கும், மார்க்டு பிரைஸ்க்கும் நமக்கு லிங்க் ஆகக்கூடியது மெயின் டூலே செல்லிங் பிரைஸ் தான். அதனால செல்லிங் பிரைஸ் நம்ம இது 2யும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டைரக்ட்டா சம்முக்குள்ள போயிடலாம். இந்த மாரி கொஸ்டின் பிரிலிம்ஸ்ல நெறைய கேட்பாங்க ஃபிரெண்ட்ஸ். பட் மெயின்ஸ்ல கொஞ்சம் பெருசா கேட்பாங்க. என்ன இல்ல, ஒரு புது ப்ராடக்ட் பிக்யூஆர்எஸ்டி இல்லாம ஒரு புது ப்ராடக்ட்டா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது என்ன பண்றாங்கன்னா, அதுக்கான காஸ்ட் பிரைஸ்க்கான ஒரு ஈக்குவேஷனும் சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ், ஒய், இசட்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. எக்ஸ்னா 18, ஒய்னா 17, இசட்னா 3000. அத கொண்டு வந்து டைரக்ட்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்க. எக்ஸ்‌க்கு பதிலா 18, ஒய்க்கு பதிலா 17, இசட்க்கு பதிலா நமக்கு என்ன வரும் 3000ன்னு வருங்க ஃபிரெண்ட்ஸ். டிவைடட் பை 12. இத அடிக்கும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, 6ஆல ஃபர்ஸ்ட் இத அடிச்சுருங்க. 2 இங்க 3ஆல அடிச்சுருங்க. இத அடிச்சீங்கன்னா 1500. 1500ங்களா? இது 2யும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 17 51ன்னு கிடைக்குங்களா? 51. அப்ப இத 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 0 ஒரு 15 15க்கு 5 மீதி 10 5 15 75ங்களா? 5 15 75 ஒரு 10 85. புரிஞ்சுதுங்களா? இல்ல 5 15 75 இங்க 15க்கு 1 போட்டீங்கன்னா மீதி 1 தான் இருக்கும். அப்ப 1 போட்டீங்கன்னா 75ம் ஒரு 1ம் 76ன்னு வருங்க. 5 15 75ங்களா? மீதி 1 76. அப்ப இந்த 76500 அப்படிங்கிறது தான் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் யூ. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த காஸ்ட் பிரைஸ்லேருந்து என்ன பண்றாங்க 70% என்ன பண்றாங்கன்னா, மார்க் ஹையரா பண்றாங்க. இப்ப சிம்பிளா முடிச்சிடலாங்க இந்த சம்ம. ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு 70% இன்கிரீஸ் பண்ணா 170 டிவைடட் பை 100. இப்படி போட்டா நமக்கு இது வந்து டோட்டலா என்னதுங்க? இது என்னதுங்க? மார்க்டு பிரைஸுங்க. ஓகேங்களா? மார்க்டு பிரைஸ். இப்ப டிஸ்கவுண்ட் வேல்யூலாம் அவங்க தரல நமக்கு. இது வந்து டோட்டலா டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்குது டிஸ்கவுண்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? செல்லிங் பிரைஸ். இப்ப இந்த காஸ்ட் பிரைஸ் இருக்கு இல்லைங்களா? ஓகேங்களா? அதே காஸ்ட் பிரைஸ்க்கான ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. 20%. இப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்து நம்ம 20% மல்டிப்ளை பண்ணுங்களேன். அப்ப எய்தர் இதுல 20% கால்குலேட் பண்ணி இதுல கூட்டிக்கலாம். இல்லன்னா டைரக்ட்டா 120ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆன 76500 உடைய 120% தான் நமக்கு என்னதுன்னா செல்லிங் பிரைஸ். கரெக்ட்டு தானங்க? 100% கூட ப்ராஃபிட்டா ஒரு 20% சேர்த்திக்கோங்க காஸ்ட் பிரைஸ்ல இருந்து. அப்ப இதுதான் 100னா 120 பார்த்தா செல்லிங் பிரைஸ் கிடைச்சிரும். அப்ப இது ஒரு ஈக்குவேஷன். இது ஒரு மார்க்டு பிரைஸ். அதுலேருந்து டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணி ஈக்குவல் டூ செல்லிங் பிரைஸ். அப்ப டிஸ்கவுண்ட் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த 7650 2 ஈக்குவேஷன்ல காமனா இருக்குங்களா? அப்ப வெளிய எடுத்துருங்களேன். 76500 காமனா இருக்கிறதுனால வெளிய எடுத்துடலாம். இது இந்த பக்கம் வந்த மாரி நெனச்சுக்கோங்க. இப்ப இங்க 170 இங்க 120. அப்ப இங்க மைனஸ் தான ஆகும் இந்த பக்கம் வந்தா. அப்ப 50ன்னு வந்துருங்களா? 50. அப்போ 50% இந்த மைனஸ் டிஸ்கவுண்ட் இந்த பக்கம் போனா பாசிட்டிவ் டிஸ்கவுண்ட் ஆயிடும். அப்ப இதுல பாதி என்னவோ அதுதான் நமக்கு டிஸ்கவுண்ட் உடைய வேல்யூ. 36,250. 36,250 எங்க இருக்குது? சாரி 38. 76ன்னா 38 தானே? 38,250 எங்க இருக்குங்க? இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். ஸோ புரிஞ்சுதுங்களா இந்த ஆன்சர் இந்த கொஸ்டினு? ஜஸ்ட்டு எக்ஸ், ஒய், இசட் வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி யூ உடைய காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சுட்டோம். அதோடைய 70% இன்கிரீஸ் பண்ணி நமக்கு மார்க்டு பிரைஸா இருக்கு. அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணா அதுதான் செல்லிங் பிரைஸ் உடைய வேல்யூ. நம்ம செல்லிங் பிரைஸ கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20% ப்ராஃபிட்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் நம்மகிட்ட இருக்கு. அதுலேருந்து 20% இன்கிரீஸ் பண்ணி 120ஆல மல்டிப்ளை பண்ணா செல்லிங் பிரைஸ் கிடைச்சிரும். அப்ப டிஸ்கவுண்ட் மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டூ செல்லிங் பிரைஸா? அப்ப இந்த டிஸ்கவுண்ட் இந்த பக்கம் கொண்டு போயாச்சு, இது இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. மைனஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணதுல டிஸ்கவுண்ட் உடைய வேல்யூ கிடைச்சிச்சு. சிம்பிளா? ஸோ இது பார்க்க தான் அப்படியே கச கச கசன்னு இருக்கும். சால்வ் பண்ணா ஈஸி. நான் ரியலா நெறைய எக்ஸாம்ல இந்த மாரி பார்க்க அப்படியே கொடூரமா இருந்தாலும், நமக்கு அந்த கான்செப்ட்டும் இப்ப இது மாதிரி ஒரு 10, 15 வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிய வந்துரும். ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. இங்க ஷாப் பின்னு சொல்றாங்க ஃபிரெண்ட்ஸ். இங்க எங்க ஷாப் பி இருக்குது? எல்லாமே ஷாப் ஏ தானே இருக்கு. அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் உங்களுக்கு வரும்.
நான் தெளிவா நோட் பண்ண சொன்ன ஞாபகங்களா வீடியோ ஸ்டார்ட்டிங்கில ஷாப் ஏல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ ஷாப் பிக்கு சோல்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்ப இங்க என்ன லாஜிக் சொல்றாங்க அப்படின்னா, இது குடுத்திருக்க மாட்டாங்க. பிய பத்தி எந்த வேல்யூயும் இவங்க குடுத்திருக்க மாட்டாங்க. நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப ஏ ஷாப் பிக்கு விக்கிறாரு. கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம ஷாப் பிக்கு விக்கும்போது, இவரு எவ்வளோக்கு வித்தாரோ அவ்வளோக்கு தான் இவ்வளோ வாங்கியிருப்பாரு. அப்ப பி உடைய காஸ்ட் பிரைஸ் தான் இது. புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே ப்ராடக்ட் டீய பத்தி தான் பேசுறாங்க. இங்க எல்லாமே ப்ராடக்ட் டீய பத்தி தான் பேசுறாங்க. அப்ப இதுதான் நமக்கு என்னன்னா, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பி. கரெக்ட்டுங்களா? இவங்க எவ்வளோக்கு வித்தாங்களோ, அவ்வளோக்கு தான் அவங்க யார் வாங்கியிருப்பாங்கன்னா, பி வாங்கியிருப்பாங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பி என்ன? 3-400 இதுதான். இத வச்சு தான் இந்த முழு சம்மும் இப்ப அப்ரோச் பண்ண போறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஷாப் ஏல ப்ராடக்ட் டி இருக்கு இல்லைங்களா? அதோடைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வாட் பெர்சன்டேஜ் லெஸ் தென் ப்ராஃபிட் எர்ன்ட் பை ஷாப் பி இன் ப்ராடக்ட் டி. ஓகேங்களா? இப்ப இந்த பக்கம் புதுசா வருதுல்ல ப்ராடக்ட் பி, ஷாப் பி. அதோடைய ப்ராஃபிட் உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்ப நம்ம புதுசா. கண்டுபிடிச்சு ஏ பிய விட எவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா ஏக்கான வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 8100. இதுதான் ஏ உடைய ப்ராடக்ட் டீக்கான ப்ராஃபிட் வேல்யூ. இதே மாதிரி பிக்கான ப்ராடக்ட் டி உடைய ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் வாங்க. சரி காஸ்ட் பிரைஸ் நம்மகிட்ட இருக்கு. நம்ம அந்த சார்ட் போட்டுடலாமா? காஸ்ட் பிரைஸ் ப்ளஸ் போட்டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாங்களா? ஷாப் பி என்ன பண்றாங்கன்னா, காஸ்ட் பிரைஸை விட 60% எபோவ் மார்க் பண்றாங்க. புரியுதுங்களா? காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 3240 32400 160 டிவைடட் பை 100. இது என்னது? இப்போ 160ஆல இதை மல்டிப்ளை பண்ணிட்டாலே இது ஃபுல்லாக சேர்ந்து என்ன ஆகிடும்? மார்க்டு ப்ரைஸ் ஆகிடுச்சு. சரி, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிவன் பை ஷாப் பி. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 16.66% வேல்யூ என்ன? 1/6. அப்போது இது டோட்டல் டிஸ்கவுண்ட்டு. இதில் 1 மைனஸ் பண்ணால் 5. அப்போ 5 பாட்டு தான் செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? அப்போ 5/6 அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது டோட்டலாக மார்க்கெட் ப்ரைஸு. இது எல்லாம் ஈக்குவேட் பண்ணால் இந்த டோட்டல் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். மேலே செல்லிங் ப்ரைஸ் போட்டால் செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிருங்களா? ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. மேலே 1 போட்டாக்கல டேரெக்டாக ப்ராஃபிட் வேல்யூ கிடைக்குமான்ட்டு. மேலே 1 போட்டால் டேரெக்டாக உங்களுக்கு டிஸ்கவுண்டோடைய வேல்யூ தான் கிடைக்கும். 1 பார்ட்ன்றது டிஸ்கவுண்ட், நாட் ப்ராஃபிட். இப்போ நீங்கள் இதுலேருந்து செல்லிங் ப்ரைஸ்க்கான வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நீங்கள் திரும்ப இந்த காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இது அடிங்க. இதை அடித்து கொடுத்தா இது 6ஆல் அடிங்களேன். 5×6 30, 4×24 இப்படி வந்துடும். இந்த 2 சைபரை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 800ன்னு வந்துடும். இந்த இடத்துல 800ன்னு வந்துடும். இது 2 மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். 0 0 4 8 32 2 மீதி 3 5 8 40 43. ஸோ இதுதான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். இது 2 மைனஸ் பண்ணப்போ 800. ஓகேங்களா? 800 0 1. அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்களன்னா ப்ராஃபிட் ஆஃப் ப்ராடக்ட் பி. இதுதான் ப்ராஃபிட் ஆஃப் ப்ராடக்ட் பி. ப்ராடக்ட் ஏவோட ப்ராஃபிட் 8100. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த வேல்யூ அடிச்சதில் 4320 வந்துச்சு இல்லைங்களா? இது செல்லிங் ப்ரைஸு. இந்த செல்லிங் ப்ரைஸில் நம்ம இந்த காஸ்ட் ப்ரைஸான 3000 இந்த இருக்குங்களா, இதை மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கணுங்களா? செல்லிங் ப்ரைஸில் வந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? அந்த ப்ராஃபிட் தான் இது. இப்போ அவங்க கேட்ட கொஷினுக்கு தேவையான டேட்டாஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் ஏ உடைய ப்ராஃபிட் ஆல்ரெடி கிவன், ப்ராடக்ட் பி உடைய ப்ராஃபிட் இப்போ கண்டுபிடிச்ச 10800. சரிங்களா? இப்போ இதை விட எவ்வளோ லெஸ்ஸராக இருக்குது பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிடலாங்களா? சிம்பிள். இதை விட அப்படின்னா மைனஸ் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு 800ல் ஒரு 100 போச்சுன்னா 700, 10ல் ஒரு 8 போச்சுன்னா 2700.
தென்னுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்களேன். தென்னுக்கு அப்புறம் பியோடைய ப்ராஃபிட். பியோடைய ப்ராஃபிட். தென்னுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை தான் எடுத்து கீழ போடணும். அப்ப இதுதான் நம்ம எடுத்து கீழ போடக்கூடிய டேட்டா. 10800 ஓகேங்களா? இன்டு 100 எல்லாம் கரெக்ட்டா தானே இருக்கு? கரெக்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து. ஓகே. அடிங்களேன். 199 29 18 இது 3ஆல அடிங்க. 3 9 27 திருப்பி அடிச்சிங்கன்னா 4 அப்ப 100/4 என்னங்க? 25% சிம்பிளா? சிம்பிளா இந்த கொஸ்டின் என்ன பண்ணோம்? ஒரே ஒரு டேட்டா தான் நம்ம லாஜிக்கலா யோசிக்கணும். நோட்ல தெளிவா பார்த்துருக்கணும். யோசிக்க கூட தேவையில்ல. ஷாப் பி உடைய செல்லிங் காஸ்ட் பிரைஸ் என்னன்னா, ஏ உடைய செல்லிங் பிரைஸ் தான். அப்ப அத வச்சு கொஸ்டின் ஆரம்பிக்கிறோம். எபோவ் காஸ்ட் பிரைஸ் இது. இது மார்க்கெட் பிரைஸா? அந்த டிஸ்கவுண்ட் ஃபார்முலாவ வச்சு செல்லிங் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த செல்லிங் பிரைஸ்லேருந்து காஸ்ட் பிரைஸ மைனஸ் பண்ணா நமக்கு தேவையான ப்ராஃபிட் ப்ராடக்ட் பி கிடைச்சிரும். ப்ராடக்ட் ஏக்கான ப்ராஃபிட் ஆல்ரெடி இருக்கு. இந்த 2க்கான டிஃபரன்ஸ் வச்சு அவங்க கேட்ட கொஸ்டின நம்ம சால்வ் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின் போலாங்களா? ரெக்கார்டிங்ல இருக்கா? ஓகே. நீங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒண்ணு இந்த மாரி லாஜிக் பாயிண்ட்ட யூஸ் பண்ற மாரி இருக்கும். லாஜிக் திங்கிங் இருக்கணும். இது அங்க டைரக்ட்டா குடுக்கல. நம்ம நோட்ஸ்லேருந்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணி எடுத்து எழுதணும். 2வது கால்குலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். கான்செப்ட் சிம்பிளா இருக்கும். 3வது இன்னும் ஒரு மாதிரி கிரிட்டிக்கலா, கஷ்டமா 2மே கம்பைன் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டின மட்டும் விட்டுட்டு, இந்த மாதிரி லாஜிக்கலா யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினையும், கால்குலேட்டிவா இருக்கக்கூடிய கொஸ்டினும் நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும் மெயின்ஸ் எக்ஸாம்ல. ஸோ இது வந்து ஒரு கால்குலேட்டிவ் ஓரியன்டடான ஒரு கொஸ்டின் தான் ஆஸ்பிரண்ட்ஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் ஆஃப் தி மார்க்ட் பிரைஸ் ப்ராடக்ட் ஆர் அண்ட் எஸ் டுகெதர். அப்புறம் ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் உடைய செல்லிங் பிரைஸ். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த எல்லா ப்ராடக்ட் உடைய செல்லிங் பிரைஸ் இருக்கு இல்லைங்களா? அதோடைய ஆவரேஜ் தான் இந்த 2வது டேட்டா. ஃபர்ஸ்ட் டேட்டானா இந்த ப்ராடக்ட் ஆர் அண்ட் எஸ் இருக்கு இல்லைங்களா? அதோடைய மார்க்கெட் பிரைஸ் அவங்க குடுக்கல. நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச மார்க்கெட் பிரைஸ் 2யும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆவரேஜ், இந்த செகண்ட் ஆவரேஜ் 2 ஆவரேஜ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அப்படிங்கிறத தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இத கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எங்கேயானா ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜ் கேட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜா எடுத்து போட்டுருவீங்க. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸாம்ல சிக்கலை ஏற்படுத்தும். கேர்ஃபுல்லா கொஸ்டின நோட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இப்ப பாருங்களேன். இது 2வது ஆவரேஜ் வந்து டைரக்ட்டா அவங்க குடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 போட்டா ஒரு வேல்யூ வரும் இல்லைங்களா? அதுதான் இந்த 2வது ஆவரேஜ். அப்ப இந்த மார்க்ட் பிரைஸ் ஆஃப் ஆர் அண்ட் எஸ் கண்டுபிடிக்கலாங்களா? இத நான் கண்டுபிடிச்சு வச்சுட்டேங்க. நீங்களும் அது மாரி மேனுவலா சால்வ் பண்ணிக்கோங்க. இது 5யும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணா இதோடைய ஆவரேஜ் கிடைச்சிரும். இப்ப ஆர் அண்ட் எஸ் உடைய மார்க்ட் பிரைஸ கண்டுபிடிக்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர் உடைய டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்டா ஏன் சொல்லிக் குடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ 5.5% அப்படின்னா 1/8ன்னு சொல்லுவாங்க கன்வர்ஷன் பண்ணா. ஓகேங்களா? இது டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுனால கீழ இருக்கிறது நம்ம என்ன சொன்னோம்? மார்க்கெட் பிரைஸ். மேல இருக்கிறது என்ன சொன்னோம்? நல்லா யோசிங்க. மேல இருக்கிறது என்ன சொன்னோம்? ப்ராஃபிட். சாரி டிஸ்கவுண்ட். கரெக்ட்டுங்களா? மேல இருக்கிறது டிஸ்கவுண்ட், கீழ இருக்கிறது மார்க்கெட் பிரைஸ். அப்ப மார்க்கெட் பிரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ட கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 17ன்னு கிடைக்கும். கரெக்ட்டு தானேங்க? 17. மார்க்கெட் பிரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ட கழிச்சா என்னன்னு சொன்னோங்க? செல்லிங் பிரைஸ் தானே அது. ஒரு பிரைஸ மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலேருந்து டிஸ்கவுண்ட் வேல்யூ கழிச்சு தான் நமக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் செல்லிங் பிரைஸ். அப்ப இத 2 மைனஸ் பண்ணி வரக்கூடிய இந்த 17 தான் செல்லிங் பிரைஸ். அப்போ 17 இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. இது என்ன ப்ராடக்ட் சொன்னாங்க? 6. 6உடைய செல்லிங் பிரைஸ் தான் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கு இல்லைங்களா? 51,000. அப்ப இந்த 51,000க்கு ஈக்குவலான பார்ட் அங்க போடுங்களேன். 17 பார்ட். நமக்கு என்ன தேவை? மார்க்டு பிரைஸ் தானேங்க தேவை. என்னது மார்க்டு பிரைஸ்? 18. அப்ப 18/17 ஈஸியா ஃபார்ம் பண்ணியாச்சுங்களா? அதுக்கு தான் இந்த பெர்சன்டேஜ் டூ ரேஷியோ மெத்தட்ல எப்படி நீங்க டிஸ்கவுண்ட்டையும் மார்க்டு பிரைஸும் அப்ரோச் பண்றதுன்ற நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இங்க 3ஆல அடிங்களேன். 3 3 17 51 அப்ப 54,000 அப்படிங்கிறது மார்க்டு பிரைஸ் ஆஃப் ஆர். அப்ப இதே மாரி எஸ்ஸுக்கு கண்டுபிடிக்கலாங்களா? அதுக்கு என்ன க்ளூ குடுத்துருக்கான்னு பாருங்க.
எஸ் இருக்கு இல்லைங்களா? அதில இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டும், அதோடைய ப்ராஃபிட்டும் சேமாங்க. எஸ் உடைய செல்லிங் பிரைஸ் என்னன்னு பாருங்களேன். 88,740 கரெக்ட் தானங்க? செல்லிங் பிரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ட மைனஸ் பண்ணா தான் சாரி ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? மார்க்கெட் பிரைஸ். புரிஞ்சுதுங்களா? மார்க்கெட் பிரைஸ். எப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ்ன்றது என்னங்க? டிஸ்கவுண்ட் பிளஸ் செல்லிங் பிரைஸ் 2 சேர்ந்தது தானங்க மார்க்கெட் பிரைஸு. சரிங்களா? அதாவது சிம்பிளா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டூ மார்க்கெட் பிரைஸ் டிஸ்கவுண்ட்னு இருக்கும். இந்த மைனஸ் டி இந்த பக்கம் வந்துரும். ஸோ உங்களுக்கு ஏன் நெறைய ஆங்கிள்ல சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி புரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதனால தான். அப்போ இப்ப இந்த டிஸ்கவுண்ட் தான் என்ன சொல்லிட்டாங்க? ப்ராஃபிட்ன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்களே. ப்ராஃபிட்ன்னு சொல்லிட்டாங்களே. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டூ ப்ராஃபிட்ன்னு. நமக்கு தான் எஸ்-ஓடைய ப்ராஃபிட் வேல்யூ தெரியலைங்களே. 13,050 அப்படிங்கிறது டிஸ்கவுண்டோடைய வேல்யூ. இது 2யும் ஆட் பண்ணா ஒரு வேல்யூ வரும் இல்லைங்களா? அதாங்க மார்க்கெட் பிரைஸ். ஸோ, நான் அத ஆட் பண்ணி இங்க போட்டிருக்கேங்க. இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆர்எஸ் டுகெதர் அதோடைய ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் இது 2யும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணுங்களா? ஸோ, நான் இங்க ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்றேங்க. டைம் சேவ் பண்றதுக்காக. இதோட யூனிட் டிஜிட் 0 இதோட யூனிட் டிஜிட் 0ங்க. அப்ப எண்ட் ஆஃப் டிஜிட் 0ங்களா? ஆவரேஜ் 2 ப்ராடக்ட்ன்றதா டிவைடட் பை 2ன்னு வருங்களா? அப்ப நமக்கு எண்ட் வந்து 5ல தான முடியுங்க. 0 டிவைடட் பை 2 எனிதிங் எண்ட் டிஜிட்ல 0 முடிஞ்சு டிவைடட் பை 2 பண்ணா யூனிட் டிஜிட் 5 தானங்க. இப்ப பாருங்க இது கிட்டத்தட்ட 15 1,50,000 பக்கம் இருக்கு. இது வெறும் 50,000 தான் இருக்கு. அப்ப இதுதான் பெருசா இருக்கும். ஓகேங்களா? சரிங்களா? இதுதான் நமக்கு பெரிய வேல்யூவா இருக்கும். கரெக்ட் தானங்க? கிட்டத்தட்ட நம்ம 70,500க்கு மேல எங்கேயாச்சும் ஒரு வேல்யூ பக்கத்துல இருக்கும். 75,000க்கு மேல. இங்க 53,000 தான் இருக்கு. அப்ப இதுலேருந்து தான் நம்ம இத மைனஸ் பண்ண போறோம் டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது. அப்ப இங்க யூனிட் டிஜிட் 5ங்களா? இங்க யூனிட் டிஜிட் 8ங்களா? அப்ப நம்ம கடன் வாங்கியிருப்போம். இந்த யூனிட் டிஜிட் 5லேருந்து இது 8 மைனஸ் பண்ணும்போது டைரக்ட்டா அடிக்க முடியாம கடன் வாங்கியிருப்போம். 15ன்னு வரும். 15 மைனஸ் 8 என்னங்க? 7ங்க. அப்ப யூனிட் டிஜிட் 7 இருக்கக்கூடிய ஆன்சர் என்னங்க இருக்குங்க? வெறும் ஒரே ஒரு ஏ கொஸ்டின் மட்டும் தாங்க இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் சிம்பிளா முடிச்சாச்சுங்க. ஒண்ணும் கிடையாது. இந்த பெர்சன்டேஜ் டூ ரேஷியோ அந்த ஃபார்முலாவ வச்சு நம்ம குடுத்திருக்கக்கூடிய செல்லிங் பிரைஸ யூஸ் பண்ணி மார்க்கெட் பிரைஸ கண்டுபிடிச்சோங்க. அந்த 2யும் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சேங்க. அது ஆவரேஜ் கண்டுபிடிச்சேங்க. அப்புறம் ஆல்ரெடி இந்த 5யும் ஆட் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேங்க. இதோடைய டிஃபரன்ஸுங்க. இதாங்க அவங்க கொஸ்டின் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்ஸரு. ஸோ, யூனிட் டிஜிட் வச்சு நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டான ஆன்ஸர்ங்க. ஸோ, உங்களுக்கான இப்போ ஒரு கொஸ்டின் குடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின நீங்க சால்வ் பண்ணி ஆன்ஸர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்களானாவே, கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சா இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர் எடுத்துடலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்ஸர் என்னன்றத எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி ஆன்ஸர கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மெயின்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய பயம் இது மாரி ஒவ்வொன்னா சால்வ் பண்ண உங்களுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ, நம்ம சீரியஸ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. எந்த வீடியோ போட்டாலும் அட்லீஸ்ட் எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து அந்த கொஸ்டின சால்வ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அந்த மெயின்ஸ்ல சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிய நான் இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. இதோட சேர்ந்து நீங்க செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் டெஸ்ட், பிராக்டிஸ் இருக்கணும். மார்க் டெஸ்ட் எக்ஸாம் ஒட்டி கொஞ்ச நாள் இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க மெயின்ஸ் பயத்த நான் போக்கி குடுக்குறேன். ரெகுலரா நீங்க சப்போர்ட் மட்டும் குடுங்க. ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.